நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். நேற்று வரை நதியிலும் குளத்திலும் நீராடினார்கள். இன்று மாளிகை வழக்கப்படி நீராட்டுவோம். அட, உடம்பிலே இன்னும் கொஞ்சம் சந்தனம் பூசுங்களேன். எவ்வளவு சந்தனம்மா? நீ சும்மா இரு. ராஜகுமாரர்களின் தேகம் பூ போல மென்மையா இருக்க வேண்டும். அம்மா, குருதேவர் சொல்லுவார், சத்திரியகுமாரர்களின் தேகம் வைரம் போல் இருக்க வேண்டும் என்று. எங்கள் தேகத்தை தாக்கும் பகைவனின் வாழ் உடைய வேண்டும். அதுதான் பார்த்தால் தெரிகிறதே. குருதேவர் மென்மை உணர்ச்சி இல்லாமல் வளர்த்திருக்கிறார். அவர் இதை மறந்து விட்டார். இந்த பிறவி வெறும் போராட்டத்திற்காக மட்டுமல்ல, புனிதமான அன்பு, கலாரசனை அனைவருக்கும் தேவை. கலாரசனையா? ஆம். குருதேவருக்கு இதை பற்றி ஆர்வம் இல்லை, அவசியமும் இல்லை. உங்களை போன்ற ராஜகுமாரர்கள் இன்னொரு ராஜ்யத்துக்கு போனால் அங்குள்ள ராஜகுமாரிகள் உங்களை எல்லாம் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? இந்த அயோத்தியின் ராஜகுமாரர்களுக்கு பாவம் காதல் தெரியாது, கலையும் புரியாது, வீரம் மட்டும் தான் அவர்களுக்கு தெரியும், அழகு கலையை பற்றி எதுவும் தெரியாதென்று. பாரம்மா, எப்போதும் குருதேவர் சொல்வார், உண்மையான ஆண்மைக்கு அழகு சுத்த வீரம் என்று. வீர புருஷர்களின் நிழலில் அகிலத்தில் அனைவருமே சுகமாக இருப்பார்கள் என்று. ஆனால் சத்ருகனா, நல்ல வீரம் உள்ளவனுக்கு மென்மையான உணர்வு இல்லாமல் போனால் உயிர்குலத்திற்கு எந்த பயனும் இல்லை. இந்த ரசனை இல்லாவிட்டால் வாழ்வு ரசனையற்று வறண்டு போய்விடுகிறது. வாழ்வு வறண்டு போனால் அவனால் சமுதாயத்துக்கு என்ன சுகம்? அவன் இருந்தென்ன இறந்தென்ன? ஒன்றுமில்லை. ராமனை பார்க்க இங்கு வந்தேன். அவனை பார்க்காமல் எனக்கு தூக்கம் வராது. எழுப்பட்டுமா? வேண்டாம், பார்க்கத்தான் வந்தேன். பார்த்தாயிற்றல்லவா, தாங்கள் தூங்குங்கள். சுபாகு, தெரிகிறதா? அந்த விஸ்வாமித்திரன் புதிய வேள்வி தொடங்குகிறான். அப்படிதான் தெரிகிறது மாரிச்சா. இதை தடுக்க வேண்டும். வேள்வி முடிந்துவிட்டால் இவர்களுக்கு தெய்வீக சக்தி கிடைத்துவிடும். நாம் செய்ய வேண்டியது இந்த வேள்வி நடக்க விடாமல் தடுப்பது ஒன்றே.
அதுதான் நமது மன்னவன் ராவணன் கட்டளை. அவர் சொல்லுவார், இந்த ரிஷிகளும் முனிகளும் தான் நல்லவர்களுக்கு பக்கபலம் என்று. இவர்களின் வேள்வியினால் மிகப்பெரிய விஞ்ஞான விந்தைகள் வசப்படுகிறது. அதனால் இவர்கள் புது புது சக்திகளை பெற்று விடுகிறார்கள். இந்த ஆற்றல் மிக்க ஆன்மீக சக்தியின் உதவியினால் நமது மாயா சக்திகளை எதிர்க்க துணிகிறார்கள். ஆம், அவர்களின் ஆன்மீக பலத்தின் முன் நமது அரக்கர் பலம் நிற்க முடியவில்லை. உண்மை. முதலில் இந்த குண்டத்திலே நடத்தும் யாகத்தை பாழ்படுத்துவோம். ஜாக்கிரதை, அதன் பக்கத்திலே செல்லாதே. அதிலே யோக சக்தி இருக்கிறது, எரித்து விடும். மாமுனிவரே, இந்த அரக்கர்கள் ஸ்வாகு மாரீச்சன் நமது வேள்வியை நடக்க விட மாட்டார்கள். பிரபு, சாபம் கொடுத்து அழிக்காமல் ஏன் விடுகிறீர்கள்? நாம் செய்ய இருக்கும் வேள்வியின் விதிமுறைகளுக்கிணங்க கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அதனால்தான் நான் சபிக்கவில்லை. நமக்கு தெரியாததா, கோபம் என்ற உணர்வு மனதில் எழுந்தால் ஆத்மாவின் ஒளியை அது மூடிவிடுமே. சொல்லுங்கள் முனிவரே, அவர்களின் அநீதிகள் தொடர வேண்டும் என்கிறீர்களா? அதோடு நம் ஜனங்களின் நலனுக்காக எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு வேள்வியும் செய்யக்கூடாதா? தளர வேண்டாம். உபாயம் நான் சொல்லுகிறேன். என்ன உபாயம்? நான் மதிப்புக்குரிய தசரத மன்னனை கண்டு அவரிடம் உதவி கேட்கப் போகிறேன். இன்று தர்மத்திற்கும் விஞ்ஞான சாதனை செய்பவர்களுக்கும் உதவுவது அரசர்களின் கடமை. குருவின் ஆசிரமத்திலிருந்து திரும்பிய பிறகு அயோத்தி மக்களின் பார்வையெல்லாம் உங்கள் மைந்தர்களின் மீதுதான். ஏற்ற தருணம் வந்துவிட்டது. தங்கள் மைந்தர்களின் விருப்பப்படி பொறுப்புகளை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். என் மைந்தர்கள் குருதேவரின் சீடர்கள். யாருக்கு எதில் ஈடுபாடு அதிகம் என்று குருதேவருக்கு மிக நன்றாக தெரியும். அவர்களுடைய தகுதிக்கிணங்க பொறுப்புகளை நிச்சயிக்கட்டும். மன்னர் வாழ்க. விஸ்வாமுத்திர முனிவர் வருகை தந்திருக்கிறார். மகரிஷி விஸ்வாமித்திரர் திடீரென்று? முக்கிய காரணமில்லாமல் தபோவனத்திலிருந்து விஸ்வாமித்திரர் வரமாட்டார் அரசரை தேடி. ஜப தப ஞான விஞ்ஞானத்தின் சிறந்த விற்பனர் அதிதியாக வந்திருக்கிறார். அவரை அரசரே நேரில் போய் வணங்கி வரவேற்க வேண்டும். செல்லலாம் அரசே. தங்கள் கட்டளை.